ஓகே, இந்த வீடியோவில் நம்ம EvoFox உடைய EvoFox Deck அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கண்ட்ரோலரோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நானே இப்போ தான் பிரிக்க போகிறேன். பிரித்து இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு லைட்டாக அதை யூஸும் பண்ணி பார்ப்போம். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் இந்த டெக் வர்ற பாக்ஸ். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இதோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னென்ன டிவைஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இங்கே ஆண்ட்ராய்டு, iOS, iPadOS அப்புறம் விண்டோஸுமே கொடுத்துருக்கு. விண்டோஸ்க்கு இது எப்படி இருக்கும்னு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். தென் பின்னாடி இதோடைய சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, வேணா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை, டேரெக்டாக நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். பச்சக் பச்சக் ஓகே, எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க EvoFox அப்படின்ட்டு, எங்கேயாவது வேணால் ஒட்டிக்கோங்க. தென் இதுக்கப்புறம் பெரிய எலிமரல்டு சீட்டு கொடுத்துருக்காங்க. இதோட மேனுவல்ஸ் அப்புறம் இன்னும் சில கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எதுக்கு யூஸ் ஆக போகிறதில்ல, பட் ஓகே கொடுத்துருக்காங்க. தென் அடுத்ததாக ஃபைனலாக இதோடைய கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இது ஓரளவுக்கு லைட் வெயிட்டாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஓகே ஃபைன். வேறு என்ன இருக்குது? வேறு ஒரு கேரிங் கேஸுமே கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம், இதை நான் எதிர்பார்க்கல. ஸோ எஸ், இதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. ஒரு நார்மல் பவுச் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு USB-C கேபிள் கொடுத்துருக்காங்க. தென் அவ்வளோதான், பாக்ஸ் ஓரமாக போட்டு கண்ட்ரோலரை பார்ப்போம். ஓகே, கண்ட்ரோலர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கினது ஒயிட் வேரியன்ட். இதே மாதிரி உங்களுக்கு பிளாக்கும் அவைலபிளாக இருக்குது. இதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு இந்த இடத்துல டைப் சி போர்ட் மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ளூடூத் கண்ட்ரோலர் தான். ஸோ நீங்கள் ப்ளூடூத்தை யூஸ் பண்ணி தான் இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ளே பண்ண போகிறீங்க. ஸோ ப்ளூடூத் அப்படின்றனால இதில் லேட்டன்சி இருக்குமா அப்படின்றதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்றது நம்ம விளாண்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த ஏரியா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரப்பர் தான் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இங்கே தான் மொபைல் வைக்கிறனால டேமேஜ் ஆகாமல் இருக்கிற கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். பின்னாடி உங்களுக்கு ஓகே, வேறு எதுவும் புதுசாக டீட்டெயில்ஸ்லாம் இல்லை. கையில் பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு, ஒரு கண்ட்ரோலர் ஃபீலை கொடுக்குது. தென் இதோட அந்த அனலாக் ஸ்டிக்ஸுமே இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. இங்கே நல்லா ஸ்மூத்தாகவே கொடுத்துருக்காங்க. நான் இவ்வளோ நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. டிபேட் ஓகேயான குவாலிட்டி தான். தென் பட்டன்ஸும் நல்லா இருக்குங்க. தென் இந்த ஸ்டார்ட் செலக்ட் இதுவும் கிளிக்கியாக இருக்குது. டோஜோ மேபி இது ஆப்போடைய இதுதான் பவர் பட்டனா. ஓகே, இப்போ இதை ஆன் பண்ணியாச்சு. லைட் எது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் கீ மேப் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன். மேலே உங்களுக்கு 2 ஷோல்டர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு எப்பயும் போல கண்ட்ரோல் இருக்க மாதிரி ஷோல்டர் பட்டன் கொடுத்துருக்காங்க. L1, L2, R1, R2 அப்படின்னு இருக்குது. இதில் இந்த R2 அப்படின்றது ட்ரிகராக இருந்தால் நல்லாயிருக்கும், பட் இது ட்ரிகர் கிடையாது, இதுவும் பட்டன் தான். இதுவுமே கிளிக்கியான ஒரு ரெஸ்பான்ஸாக கொடுக்குது. கேமில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம விளாண்டு பார்த்தா தான் தெரியும். இப்போ நம்ம லைட்டாக விளாண்டு பார்ப்போம். ஸோ இது எப்படி மொபைலில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு எனக்கும் தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ இவனை ஆன் பண்ணிடுவோமா? ஆன் பண்ணியாச்சு. ப்ளூடூத்தில் போய் பார்த்தா இருக்குமா பார்த்துருவோம். வயர்லெஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு உங்களுக்கு ப்ளூடூத்தில் காட்டுது. இதை கிளிக் பண்ணோடனே ஓகே பேர் வைப்ரேட் ஆகுதுங்க. ஸோ இதில் வைப்ரேஷனும் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். ஓகே, இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ சூப்பர். கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இத்தனைக்கு இந்த ஃபோனை வந்து நான் கேஸ் போட்டு தான் மாட்டி வச்சுருக்கேன். இது ஒரு சிலிக்கான் கேஸ் தான், பட் ஸ்டில் கேஸோட போட முடியுன்றது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். இது உங்களுக்கு கரெக்டாக மொபைல் நல்லா உங்களுக்கு கிரிப்பாக பிடிச்சிக்குது, நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ எஸ், இந்த ஃபோன் இதில் மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் கீழே விழுவுன்ற பயம் கிடையாது. நல்லா ஸ்ட்ராங்காக தான் மாட்டியிருக்கு. சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கு வந்து ஒரு ஆப்புமே இருக்குது. ஸோ ஆப்போட பேர் என்ன, டோஜோவா ஏதோ போட்டிருந்தேனே, அந்த இருக்குது டோஜோ இதாக இருக்குது. EvoFox உடைய டோஜோ அப்படின்ற ஒரு ஆப். இதை கிளிக் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். இப்போ இதை ஓப்பன் பண்ணால் அதுவே உங்களுக்கு கண்ட்ரோலர் டிடெக்ட் பண்ணிடுது, நல்ல விஷயம். கண்டினியூ. கண்டினியூ. இதில் நம்ம என்ன கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. இப்போ நம்ம டெக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டெக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, லாங் ப்ரெஸ் ஆன். ஓகே ரைட்டு, நம்ம ஆல்ரெடி பேர் பண்ணி வச்சிட்டோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே டன். கண்ட்ரோலர் பேர்டுன்னு வந்துடுச்சு. சூப்பர். கண்டினியூ. ஓகே,
அண்ட் எஸ் இந்த ஆப் வந்து உங்களால் இந்த கண்ட்ரோலரில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆப்புமே நல்லா இருக்குங்க. நம்ம இந்த ஸ்டீம் டெக்கு அதோடைய ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குது. அதோட சேர்த்து இங்கே உங்களுக்கு ஸ்டீம் லிங்க், பிஎஸ் ரிமோட் ப்ளே, எக்ஸ்பாக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு நல்ல ஒரு மேட்ரு மாதிரி தான் தெரியுது. ஸோ எஸ், இப்போ ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணிட்டு வரேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே மக்களே, இப்போ நான் இதில் டெவில் மேக்கரை கேம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்ட்ரோலர் எல்லாமே நான் மேப் பண்ணல. இதில் இந்த கேமில் கண்ட்ரோலர் சப்போர்ட் இருக்கிறனால அதுவே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிடுச்சு. ஸோ எஸ், ப்ளே பண்ணி பார்ப்போம். எங்கே வந்து இப்போ தான் வந்தேண்ணா. ஓகே, நான் லேக் ஆகும்னு நினச்சேன், பட் லேக் எதுவும் தெரியல. ஓகே, யா, ஓகே ரைட்டு. நான் இவ்வளோ நல்லா இருக்கும்னு கேட்கல, சூப்பராக இருக்குது இதில் ப்ளே பண்ணுறதுக்கு. இதே கேமை நான் மொபைலில் விளாட்றப்ப எனக்கு அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, இப்போ நல்லா இருக்கு. ஆப்டிக்ஸ் இதில் இருக்குது, பட் இந்த கேமுக்கு எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ மற்ற கேமுக்கு இருக்குமான்னு தெரியல. நான் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இதோடைய ஃபுல் ரிவ்யூ போடுறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். மூடன்ஸ். ஸோ ஓகே, இப்போதைக்கு இருக்கட்டும். ரைட்டு மக்களே, இனிஷியலாக இந்த கண்ட்ரோலர் பார்க்குறப்ப எனக்கு ஒரு நல்ல ஃபீலை தான் கொடுக்குது. இது ப்ளூடூத் அப்படின்றனால இது எவ்வளோ நேரம் பேட்டரி நிற்கிது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அப்புறம் இதோட ட்ரிகர்ஸ் எப்படி யூஸ் ஆகுது, அப்புறம் இதோட அந்த ஷோல்டர் பட்டன் எப்படி யூஸ் ஆகுது, இதை தவிர்த்து இன்னும் சில வெரைட்டியான கேம்ஸுக்கு எப்படி யூஸ் ஆகுது, அப்புறம் எமுலேட்டர் கேம்ஸ் எல்லாமே இருக்குது, அதுக்கு இது எப்படி யூஸ் ஆகுது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு இதோட ஃபுல் ரிவ்யூவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இனிஷியலாக இதில் ஒரு நல்ல ஐட்டம் மாதிரி தான் தெரியுது, ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ எஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.